Hello guys, welcome to my channel. ஸோ இவ்வளோ நாள் வந்து எக்ஸாம்பிள் ட்ரிக்னாமெட்ரிக் சம்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ என்னென்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போதும். ஸோ இதுதான் எக்ஸசைஸ் 6.1 ஃபர்ஸ்ட் சம். ஸோ இது ஒரு சிம்பிள் ப்ரூவ் த ஃபாலோயிங் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல காட் தீட்டா பிளஸ் டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா இன்ட்டு கொசிகன் தீட்டா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை பார்க்குறோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நம்ம வந்து சைன் கொசைன் டேர்ம்ஸில். ஸோ காட் தீட்டா வந்து காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுத முடியும். ப்ளஸ் டேன் தீட்டா வந்து சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபார்முலா இப்போ வந்து எழுதியிருக்கோம். காஸ் தீட்டா பை சைன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஸோ இப்போது இதை வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம்முக்கு கிராஸ் மல்டிப்ளை. ஸோ காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா plus sin theta into sin theta sin square theta divided by product of denominators, which is sin theta into cos theta. So நமக்கு ஆல்ரெடி பேசிக் ஐடென்டிட்டிலேருந்தே தெரியும் cos square theta plus sin square theta which is equal to 1. So numerator 1 and result ஆகுது, denominator will remain same. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், 1 by cos theta into 1 by sin theta-வை அப்படியே வந்து 1 by cos theta நமக்கு தெரியும் secant theta, அதுமாதிரி 1 by sin theta நமக்கு தெரியும் which is cosecant theta. ஸோ அதை வந்து நம்ம secant theta into cosecant theta எழுதலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு RHSல ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட்லேயே செகண்ட் பார்ட் இது. ஸோ which is tan power 4 theta plus tan square theta which is equal to secant power 4 theta minus secant square theta. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருக்கோம், ஆர்ஹெச்எஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் பார்ட்டாக இதுக்கு மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ஆர்ஹெச்எஸ் தனியாக வேல்யூட் பண்ணி எல்ஹெச்எஸ்ஸையும் தனியாக வேல்யூட் பண்ணி ரெண்டுமே ஒரே பாயிண்டில் ஒரே வேல்யூ தான் ரிசல்ட் ஆகுதுன்னு காட்டலான்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை தான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் வந்து எடுத்துருக்கோம். ஸோ எல்ஹெச்எஸில் இதை வந்து எவாலுவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் வந்து டேன் இந்த ரெண்டுத்துக்குமான காமன் டேர்ம் வந்து tan ஸ்கொயர் தீட்டா. ஸோ tan ஸ்கொயர் தீட்டாவை காமன் எடுத்தால் இட் வில் பி tan ஸ்கொயர் தீட்டா இன்டூ tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1. ஸோ இப்போ இதையே எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் சைன் அண்ட் கோசைன் டேர்ம்ஸில் வச்சு சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டூ சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1. ஸோ இப்படி எவாலுவேட் ஆகுது. ஸோ இப்போது இந்த இது வந்து எல்சிஎம் எடுக்கணும். ஏன்னா 1க்கு வந்து cos square theta common denominator ஆகணுங்கிறதுனால. ஸோ which will be sin square theta by cos square theta. இது அப்படியே வந்துடும். உள்ள ப்ராக்கெட்டில் sin square theta இந்த cos square theta இங்கே மல்டிப்ளை கீழே cos square thetaன்ட்டு இருக்கும். ஸோ sin square theta plus cos square theta will be 1. ஸோ numerator 1 into sin square theta. ஸோ numerator sin square theta. கீழே denominator ஆல்ரெடி ஒரு cos square theta இருக்குது, ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு cos square theta இருக்குது. ஸோ ரெண்டு மல்டிப்ளை cos to the power 4 theta ஆகிடும். ஸோ எல்ஹெச்எஸ் வந்து இந்த டேர்மை எவாலுவேட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ்ட்டு போகலாம். ஸோ ஆர்ஹெச்எஸ் வந்து சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அதையுமே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அதுலேயும் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா காமனாக எடுத்து இதை மாதிரி எழுதி சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை கொசைன் ஃபார்ம்ஸில் எழுதுவோம். ஸோ அப்படி எழுதுறப்போ 1 by cos ஸ்கொயர் தீட்டா இன்டூ 1 by cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. ஸோ இப்போ இங்கேயும் நம்ம வந்து எல்சிஎம்காக மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இட் வில் பி 1 by cos ஸ்கொயர் தீட்டா அப்படியே வந்துடும். இங்கே வந்து 1 minus cos ஸ்கொயர் தீட்டா பை cos ஸ்கொயர் தீட்டா. ஸோ பேசிக் ஐடென்டிட்டி படி 1 minus cos ஸ்கொயர் தீட்டா will be sin ஸ்கொயர் தீட்டா. ஸோ நியூமரேட்டர் sin ஸ்கொயர் தீட்டா, டினாமினேட்டரில் cos ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு cos ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அப்படின்னா cos to the power 4 தீட்டா. ஸோ நம்ம பார்த்தோம்னாக்கா எல்ஹெச்எஸோட ரிசல்ட்டும் sin ஸ்கொயர் தீட்டா பை cos ஸ்கொயர் 4 தீட்டா வந்துருச்சு. ஆர்ஹெச்எஸோட ரிசல்ட்டும் அதே வந்துருச்சு. ஸோ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் செம்ம கவர் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் இந்த எக்ஸசைஸோட செகண்ட் கொஸ்டின். ஸோ செகண்டோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது. ஸோ விச் இஸ் 1 minus tan ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை cot ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 is equal to tan ஸ்கொயர் தீட்டா. இப்படி இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இதை பார்க்குறப்ப தெளிவாக இருக்குது, ஆர்ஹெச்எஸ் சிம்பிள் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எல்ஹெச்எஸ்லேருந்தே ஆர்ஹெச்எஸ் டேரக்ட் ஆகுது வைக்கலாம். ஸோ எல்ஹெச்எஸில் டேனுக்கும் காட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஃபார்மில் இது எழுதிடலாம். ஸோ இட்ஸ் ஏன் வந்து நம்ம இதில் சைன் அண்ட் கொசைன் ஃபார்மில் போனோம்னா ஏன்னா நமக்கு ரிசல்டன்ட் ஆர்ஹெச்எஸ்ஸே டேன் டேர்ம்ஸில் தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம சைன் கோசைன் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டேன் ஃபார்ம்லேயே கண்டினியூ பண்ணலாம்.
அது மட்டும் இல்லாத காட்டா டேன்னு நம்ம பார்க்கறப்ப டேன் ஃபார்ம்லேயே கண்டினியூ பண்ணோம்னா ஆர்ஜஸ் டேனில் இருக்கும். ஸோ அதனால தான் டேனை வந்து டேனை யூஸ் பண்ணோம். ஸோ நியூமரேட்டர் அப்படி இருக்கும். டினாமினேட்டர் காட் ஸ்கொயர் தீட்டா வந்து 1/tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம் -1. ஸோ இப்போ இங்கே எல்சிஎம் எடுத்து மல்டிப்ளை பண்ணோம்னா விச் வில் பி நியூமரேட்டர் அப்படி இருக்கும். டினாமினேட்டரில் இந்த tan ஸ்கொயர் தீட்டா இங்கே மல்டிப்ளை 1 - tan ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை tan ஸ்கொயர் தீட்டா இருக்கும். ஸோ இப்போ இந்த டினாமினேட்டர் நியூமரேட்டரில் போனால் மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். ஸோ இட் வில் பி 1 - tan ஸ்கொயர் தீட்டா பை 1 - tan ஸ்கொயர் தீட்டா இன்டூ tan ஸ்கொயர் தீட்டா. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் காமன் டேர்ம் கேன்சல் ஆனால் வெறும் tan ஸ்கொயர் தீட்டா. ஸோ அதுதான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆர்ச்சஸ். ஸோ அது வந்து ப்ரூவ் ஆகுது. ஸோ இதோட செகண்டோட ஃபர்ஸ்ட் சம் முடியுது. நெக்ஸ்ட் செகண்டோட செகண்ட் சம். ஸோ இட்ஸ் இஸ் cos theta by 1 plus sin theta is equal to secant theta minus tan theta. ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் எப்பவுமே வந்தாலே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கான்ஜுகேட்டால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ஃபார்மை நம்ம சிம்பிளிஃபை பண்ணதுக்கு இதுதான் ஒரே வழி. ஸோ காஸ் தீட்டா பை 1 plus sin theta. ஸோ இதோட கான்ஜுகேட் ஃபார்ம் 1 minus sin theta. அதை நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்படி பண்ணுறப்போ என்ன எக்ஸ்பிரஷன் வந்தால் காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா டிவைடட் பை இது வந்து இதோட ப்ராடக்ட் பண்ணுவோம். ஸோ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயர் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ விச் இஸ் காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ நியூமரேட்டர்லையும் கொசைன் இருக்கு, டினாமினேட்டரில் ஒரு காஸ் ஸ்கொயர் இருக்கு. ஸோ அப்போ அதை காமன் எடுத்தாலே வில் பி எண்டிங் அப் வித் 1 by cos theta minus sin theta by cos theta. இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனுக்கு வந்துடும். ஸோ இதுலேருந்து சிம்பிள் தான். 1 by cos theta secant theta, sin theta by cos theta tan theta, நடுவில் இருக்கும் மைனஸ். ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆல்சஸ் இந்த செகண்ட் பார்ட்டுக்கு. ஸோ அது ப்ரூவ் ஆகிடுது. ஸோ இதோட எக்ஸசைஸ் செகண்ட் சம்மோட செகண்ட் பார்ட்டும் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் இந்த எக்ஸசைஸோட நெக்ஸ்ட் ஃபர்தர் சம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.